நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் தான் காரணம். வலிகள் எல்லாருக்குமே இருக்கிறது. நீ யாருக்குமே சொல்லாத அந்த வலியை, அந்த சோர்வை, அந்த உடைந்த மனசை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நான் தனியா இருக்கேன் அப்படின்னு நீ உணர்ற அந்த நிமிஷத்துல கூட பரிசுத்த ஆவி உன் அருகிலேயே இருக்கிறார். நீ அழுத ஒவ்வொரு இரவும், பேச முடியாத ஒவ்வொரு வலியும் கண்ணீரும் அவர் மறக்கவில்லை. இப்போ ஒரு நிமிஷம் கண்மூடி ஜெபம் செய். பரிசுத்த ஆவியே, இப்போ உடைந்திருக்கிற இந்த மனசை நீ மெதுவா தொடு. வார்த்தையில்லாத வலிக்கு வார்த்தையில்லாத சமாதானத்தை கொடு. கண்ணீரா மாறின காயங்களுக்கு குணமடையும் அமைதியை ஊற்று. பரிசுத்த ஆவியே, இந்த உள்ளத்துல இருக்கிற பயத்தை எடுத்து அதை நம்பிக்கையா மாற்று. இந்த வலி நிரந்தரம் இல்லைன்னு இந்த மனசுக்கு உணர்த்தி, நீ இன்னும் கர்த்தரின் அன்பு பாதுகாப்பில்தான் என்று சொல். பரிசுத்த ஆவி இப்போ இங்கே இருக்கிறார். உன்னை விட்டு போகல, உன்னை விட்டு போகவும் மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.